கோபிகள் தானம் பண்றாளாம். என் அப்பனே ஏழையான எங்க அடச்சேரி தே ஜன்மனா, நீ பிறந்தத்தினாலே இந்திரா சஸ்வதத்ரகி மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ண ஆரம்பிச்சு விட்டாள். ஏழையான இங்க அடச்சேரியிலே மகாலட்சுமி வந்து நித்தியம் வசிக்கிறாள். அதனால எங்க அடச்சேரியானது அதிகம் ஜெயத்தினாலாம், ரொம்ப மேல அதிகமா போயிடுதுனாலாம். அதிகம்னா கஸ்மாத்து அதிகம்னு ஒரு கேள்வி இருக்கு. வைகுண்டாதி திசேஷா நாள், வைகுண்டத்துக்கு மேல போயிடுது நாள். வைகுண்டத்தை பார்த்தான்னா தெரியும் நாள். பார்த்திருக்காளாம். மிந்தி குழந்தையா சுவாமி இருக்கிற போது எல்லாரும் காட்டாளாம். ஒரு நாளைக்கு ராத்திரி யசோதி நந்த கோபுரியும் ஒரு கால் நாராயணனா இருப்பனும் கிருஷ்ணன் வைகுந்தம் காட்டுவனும் உபநந்தன் காட்டாளாம். குழந்தை தூங்குறான். வீழ்ச்சினதுக்கு அப்புறம் சொல்றேன் நாளா சுவாமி வந்து அம்மா நான் தூங்கலையே மடியில முழிச்சுன்னா வருமனை கண்ண மூடிட்டு இருக்கேன் நாளா. எல்லாரும் வைகுண்டம் பார்க்கணும்னு சொல்றான் நாளாம். அம்மா இப்பவே காட்டுறேன் நாளாம். என் அப்பனை இப்போ வாடான்னாள். என்ன வேணும் அதுக்கு நாளா எல்லாரும் கண்ண மூடிங்கோனாளாம். எல்லாரும் கண்ண மூடினாள். தரவுங்கோனாளாம். வைகுண்ட தரிசனமாம். சத்யம் ஞானமனந்தம் யத் பிரம்மஜ்யோதி சனாதனம் யத்தி பஷ்யந்தி முனயः குணாபாயே சமாஹிதாः. வைகுண்ட தரிசனமாம். எல்லாருக்கும் வைகுண்டம் பார்த்தாளாம். உள்ள சுவாமி கிருஷ்ணனாய் ஆதிசேஷ தல்பத்துல சயனமாம். ஏன்னா 4 கையோட இருந்தா எங்க சுவாமி இல்லைன்னு விடுவாழ்வா அடையர்கள்லாம். அதுக்கா சுவாமி 2 கையோட கோபாலனாசயனமாம். கிருஷ்ணான் உள்ள ஓடினாளாம். ஓடின உடனே சுனந்தனந்தாள் காவலாம். இங்க உள்ள வரப்படாதுனாளாம். எங்க கிருஷ்ணன் நாளாம். உங்க கிருஷ்ணன்லாம் நந்த கோகுலத்திலே, இங்க வைகுண்டம் கிட்ட வரப்படாதுனாளாம். ஸ்தோத்திரம் பண்ணணும் நாளாம். வட குழந்தைகள்லாம் கோபிகைகள்லாம் சதுர்வேதங்களும் மூர்த்திமத்தா ஸ்தோத்திரம் பண்றது. நீங்க ஸ்தோத்திரம் பண்ணவாதுரா போங்கோன்னாளாம். உடனே பார்த்தாளாம். கோபிகளும் கோபாலும் கிருஷ்ணா கிருஷ்ணா நாளாம். இந்த வைகுண்டம் வாண்டாம், கட்டுக்காவெல்லாம் இருக்கு, நந்த கோகுலமே போரும் வாருங்கள் அழைச்சு வந்துட்டாளாம். அதனால ஜெயதி தேதிகம் கிருஷ்ணா ஸ்ரயதைந்திரா கிருஷ்ணா சஸ்வதத்ரை. உன்னை நம்பின நாங்கள் திக்கு விதிக்கல கண்ணுங்க நீருமா நிக்கலாமா? எங்களை கைவிடலாமா? உன்னை நம்பினவன் கண்கலங்கி எங்கேயாவது ரோட்ல வந்து நிக்கலாமா? அநாதனா இப்படி கை விட்டுள்ளாமா? எத்தனையோ ஆபத்துல இருந்து எங்களை காப்பாத்தலையா? அவன் எத்தனையோ பெரிய பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தினியே, இன்னைக்கு இப்படி கைவிடலாமா? நாங்கள்லாம் உன்னை யசோதையனுடைய கோபிகையான யசோதையனுடைய பிள்ளைன்னு இது வரையும் தான் நினைச்சோம். நினைச்சது தப்பு. நான் கல்லு கோபிகா கிருஷ்ணானந்தனோ பவானே அகில நகலு கோபிகானந்தனோ பவானே. நீ நடச்சியனுடைய பிள்ளை அல்ல, நீ பின்ன ஆறு தெரியுமான்னாள். அகில தேகினாம் கிருஷ்ணா அந்தராத்மத்ருகு. உள்ள இருக்கிற திரஷ்டாவாகம் நீ. கண்ணுக்கு கண்ணாய், காதுக்கு காதாய், மூக்குக்கு மூக்காய், புத்திக்கு புத்தியாய் உள்ள இருக்கிற திரஷ்டா நீ. நீதானாக்கம் உள்ள இருக்கே. கண் பார்த்தது, வாக்கு வாண்டாங்கிறது. பார்த்தவனும் கண் இல்லை, வாண்டாம்னு சொல்றது வாக்கு இல்லை. எல்லாம் உள்ள இருக்கிற திரஷ்டா அவன் தான். இல்லவனா 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேங்கிறான். உன்னை பார்த்தே இப்ப நினைப்பு வந்துடுத்துங்கிறான். என்னவா வரும் நினைப்பு? உள்ள சாட்சியா உட்காந்துருக்கான் பகவான் பரமாத்மா. நான் கல்லு கோபிகா கிருஷ்ணானந்தனோ பவானே அகில தேகினாம் கிருஷ்ணா அந்தராத்மத்ருகு. அப்படிப்பட்ட நீ பிரம்மா பிரார்த்திச்சு உலக க்ஷேமத்துக்காக யாச்சிச்சாள். நீ வந்தவன் இங்கேயாவது ஒரு பெரிய பிரபுக்களுடைய கிரகத்துல சக்கரவர்த்தி கிரகத்துல போயிருந்தா அங்க கிட்ட வர முடியாது. ஏழைகளான எங்காத்துல வந்து அவதாரம் பண்ணியே நாளாம். கிருஷ்ணா விஸ்வபூதயே சகவுதேவான் கிருஷ்ணா சத்வதாங்குலே விரச்சிதாபயம் கிருஷ்ணா விஷ்ணி துர்யதே சரணமீயுஷாம் கிருஷ்ணா குடும்ப தாபம் தாங்காம, சம்சார தாபம் தாங்காம ஓடி வந்து உன் சரணத்துல சரணம்னு வந்தவாளே, பயப்படாதேன்னு அபயஹஸ்தத்தால தலையை தொடுவியே. எந்த கை மகாலட்சுமியினுடைய கையை பாணிகிரகணம் பண்ணித்ததோ அந்த கையினால என் தலையை தொட, எங்க தலையை தொடணும். சிரசி தேகினா கிருஷ்ணா ஸ்ரீகர கிரகம் நாளா.
அது ஸ்ரீனுடைய கையை பிடிச்ச கையால எங்க தலையை தொடணும், தாபம் தாங்கல்ல, சரணம் ஈயுஷாம் சம்ஸ்ருதேர் பயாது, ஜனன மரண தாபத்தை நினைச்சு நினைச்சு உருகி உன் காலில் வந்து சரணாகதி பண்றவாளுக்கு அபயப்பிரதானம் பண்ற கை இருக்க, அந்த கையை எங்க தலையில வைக்கணும் நாளாம். சரணம் ஈயுஷாம் கிருஷ்ணா சம்ஸ்ருதேர் பயாது கரசரோருகம் கிருஷ்ணா காந்த காமதம் சிரசி தேஹினா கிருஷ்ணா ஸ்ரீகரக்ரம். காந்த காமதம் நாளாம் கட்டதெல்லாம் அழிக்குமாம் பகவானுடைய கை. அப்படிப்பட்ட கையை எங்க தலையில வைக்கணும் நாளாம். பிரணத தேஹினாம் கிருஷ்ணா பபகர்ஜனம் த்ருணசரானுகம் கிருஷ்ணா ஸ்ரீநிகேதனம். ஒரு தடவை கிருஷ்ணாய நமஹான்னு பகவத் சரணத்துல பக்தாள் நமஸ்காரம் பண்ணிவிட்டா அவன் என்ன ஜாதி குலம் கோத்திரம்னு சுவாமி கேட்க மாட்டாளா. பிரணத்த தேகினாம்ங்கிறதுக்கு ஸ்ரீதர சுவாமி அவிசேஷேன பிரணத்த தேகினாம்னா அவன் என்ன ஜாதி குலம் கோத்திரம்னு கேட்க மாட்டாளாம். நீ என்ன பாபம் பண்ணினே, நீ புண்ணியம் பண்ணிருக்கியா, நான் உனக்கு அனுகிரகம் பண்ணவேன்னு கேட்க மாட்டாளாம். குரு நமஸ்காரம் கிருஷ்ணாய நமஹான்னு பண்ணினா போருமா. பாப கர்ஷனம், அவன் ஜென்ம ஜென்மாந்தரத்துல பண்ண பாபங்கள் எல்லாத்தையும் அழிச்சு விடுவாளாம் சுவாமி. அப்படிப்பட்ட சரணமா பகவத் சரணத்துக்கு முங்கினா போருமா. பிரணத தேகினாம் கிருஷ்ணா பாபகர்ஷனம். இன்னும் எப்படிப்பட்ட சரணம் அது. திரணச்சரானுகம், திரணச்சரமான பசுக்கள் இருக்க அதோட கூட சஞ்சரிச்ச சரணமா. அதனால அது என்னமோ மட்டம் நினைச்சுக்காதே. மகாலட்சுமி மடியில வச்சு லாலனம் பண்ண சரணம். பணிபணார்பிதம் கிருஷ்ணாம்புஜம் கிருணுபுஜேஷுணா கிருஷ்ணா கிருந்திஜயம். ஆயிரம் தலையோடு கூடினே காளியனுடைய தலையிலே நர்த்தனம் பண்ணி யத்யச்சிரோ நனமதேங்க சதைக சிஷ்ணா தத்தன்மமர்த கலதண்டசரோங்கிரிபாதைஹி. எந்த தலை வணங்கல்லையோ மேல கிளம்புமோ அந்த சுவாமி பட்டு பட்டுன்னு கால் வைக்கிறதாம். யத்யச்சிரோ நனமதேங்க சதைக சிஷ்ணா தத்தன்மமர்த கரதண்டசரோங்கிரிபாதைஹி நேத்ரைஹி முகைஹி உருவமன்னு ரத்தத்தை கக்கி நாராயணம் தமரணம் மனசா ஜகாம. ஆயிரம் தலையிலையும் சுவாமி கால் வச்சு உள்ள இருந்த விஷத்தை கக்கி காளியன் ரத்தத்தை கண்ணாலையும் வாக்காலையும் கொட்டின பிறகு ஆஹா என் பிரபுத்தா என்ன ரட்சிக்கணும்னு அலறினானாம் காளியன். அப்படி காளியனுடைய கடினமான தலையில கால் வச்சு நர்த்தனம் பண்ணி உள்ள இருந்த காளக்கூட்ட விஷத்தை வெளியில வர முடியா பண்ணலையா. அப்படிப்பட்ட உன் சரணத்தை எங்க மார்புல வைக்கணும் நாளாம் கோபிகைகள். என்ன அர்த்தம், எங்க உள்ள காம விஷம் இருக்கு அது வெளியில வரணும் நாளா. பணிபணார்பிதம் கிருஷ்ணாம்புஜம் கிருணுபுஜேஷுணா கிருஷ்ணா கிருந்திஜயம்.